அடுத்த ஆண்டில் தங்கம் விலை வெகுவாக குறையும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் நகை வாங்குவோர் மகிழ்ச்சியில் உள்ளனர். தங்கம் விலை உயர்ந்து மறுபடியும் குறைகிறது. இது எதனால்? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக தங்கம், வெள்ளி இன்றைய விலை நிலவரத்தை பார்த்து விடலாம். தங்கம் விலை அதிரடியாக குறைந்தது நகை பிரியர்களை மகிழ்ச்சியடைய வைத்திருக்கிறது. 22 கேரட் தங்கத்தின் விலை கிராமுக்கு 100 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 11,500 ரூபாய்க்கும், சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 92,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல 18 கேரட் தங்கத்தின் விலை கிராமுக்கு 85 ரூபாய் குறைந்து 1 கிராம் 9,600 ரூபாய்க்கும், சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து 1 சவரன் 76,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையும் கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 173 ரூபாய்க்கும், 1 கிலோ 1,73,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்தியாவில் தங்கம் விலை தற்போது ஏற்ற இறக்கத்துடன் உள்ளது. இதுபோன்ற சூழலில் வரும் 2026ஆம் ஆண்டில் தங்கத்தின் விலை கணிசமாக குறைய வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் கணித்துள்ளனர். அதே சமயம் சர்வதேச சூழல் மாறினால் தங்கம் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு உயரும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்கிறார்கள் நிபுணர்கள். டாலர் மதிப்பு உயர்வு தங்கத்தின் விலையை குறைக்கும் என கூறப்படுகிறது. இந்த ஆண்டில் நகைகளாக வாங்குவதை விட முதலீட்டு தங்கத்தின் கொள்முதல் அதிகமாக உள்ளது. இந்திய சந்தையில் 2026ஆம் ஆண்டில் தங்கத்தின் விலை எப்படி இருக்கும் என்று சந்தை வட்டாரங்கள் மதிப்பிட்டு வருகின்றன. அந்த வகையில் அடுத்து வரும் மாதங்களில் தங்கத்தின் விலையில் ஒரு குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் அமெரிக்க பெடரல் வங்கி கடைசி கொள்கை கூட்டத்தின் உரைகளை வெளியிடுவதில் பெடரல் வங்கி கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. அமெரிக்க மத்திய வங்கி அக்டோபர் கொள்கை கூட்டத்தில் வட்டி விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகள் குறைத்து 3.75% முதல் 4.00% குறைத்தது. டிசம்பரில் மத்திய வங்கி மீண்டும் விகிதங்களை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் சில முக்கிய தரவுகளின்படி அமெரிக்க வட்டி விகித குறைப்புக்கான வாய்ப்பு என்பது 40% மட்டுமே. அதனால் தங்கம் விலை கடந்த சில நாட்களாக கடும் சரிவை சந்தித்தது. ஆனாலும் அமெரிக்க மீட்டிங் குறித்த எதிர்பார்ப்புகளால் மறுபடியும் தங்கம் விலை உயர்கிறது. 2026ஆம் ஆண்டில் தங்கத்தின் விலை உயருமா அல்லது குறையுமா என்ற விவாதம் சூடுபிடித்திருக்கிறது. தற்போதைய சர்வதேச சூழல் காரணமாக 2026ஆம் ஆண்டில் தங்கத்தின் விலை குறைய வாய்ப்பிருப்பதாகவே கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சந்தையில் தங்கத்துக்கான தேவை மீண்டும் அதிகரிக்க தொடங்கி உள்ளது. திருமண சீசன் தொடங்கும் போது நகைகளின் கொள்முதல் மீண்டும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. போன மே மாதத்தில் 40 முதல் 50% வரை நுகர்வோர்கள் பழைய தங்க நகைகளை புதிய நகைகளாக மாற்றியதாக நிபுணர்கள் சொல்கிறார்கள். தற்போது வழக்கமான தங்க நகைகளை விட வைர நகைகளுக்கு மக்கள் முன்னுரிமை கொடுக்கிறார்கள். எதிர்காலத்தில் உலகளாவிய கொள்முதல் மற்றும் உள்நாட்டு தேவையை பொறுத்து தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். சில சந்தை ஆய்வாளர்கள் வரவிருக்கும் மாதங்கள் முதலீட்டாளர்களுக்கும் வாங்குபவர்களுக்கும் முக்கியமானதாக இருக்கும் என சொல்கிறார்கள். இந்தியாவில் தற்போது தங்கம் விலையில் திடீர் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதற்கு காரணம் டாலரின் மதிப்பு உயர்வு என நிபுணர்கள் கூறுகின்றனர். கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை கடுமையான ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வரும் நிலையில் அடுத்த ஆண்டான 2026ஆம் ஆண்டிற்கான தங்கத்தின் விலையை நிபுணர்கள் இன்று கணித்திருக்கிறார்கள். உலகளாவிய முதலீட்டாளர்களின் கவனம் டாலரின் மீது உள்ளது. இது தங்கத்தின் விலையை குறைக்க வாய்ப்புள்ளது. இருப்பினும் தற்போதைய சர்வதேச சூழல் மாறினால் தங்கத்தின் விலை அதிகரிக்கலாம் என்றும் சில நிபுணர்கள் கூறுகின்றனர். உலகின் பல முன்னணி வங்கிகளும் இதே கணிப்பை வெளியிட்டுள்ளன. எனவே தங்கத்தின் விலை குறையுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். Subscribe to One India and never miss an update.